வணக்கம். ஓம் அகத்தீஸ்வராய நமக. இந்த காணொளியினுடைய பதிவு விருச்சிக ராசிக்கு உரியது. விருச்சிக ராசிக்கு இனி வருகின்ற 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம், மே மாதம் சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி பிரத்யோக பலன்கள். 4ஆம் இடத்தில் ராகு, 10ஆம் இடத்தில் கேது, 5ஆம் இடத்தில் சனி, 8ஆம் இடத்தில் குரு வருகை தருகிறார். கண்டமச்சனியிலிருந்து நிவர்த்தி ஆகின்ற காலகட்டங்களாகவும் ஒரு தெளிவான சிந்தை பிறக்கின்ற காலகட்டங்களாக அமையக்கூடும். உங்களுடைய விடாமுயற்சி வெற்றி சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். தன்னம்பிக்கை ஒரு தெய்வ அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். நீங்கள் செய்கின்ற முயற்சியெல்லாம் பலிதமாகியிருக்கும். தடை தாமதங்களால் விலகுகின்ற காலகட்டம். வண்டி தொழில், வாகன தொழில், ஏற்றுமதி இறக்கு தொழில், தரகு கம்சன் அடிப்படையில் உள்ளவர்களுக்கு, உடல் உழைப்பில் உள்ளவர்களுக்கு ஒரு சுகமான காலகட்டங்களாகும். 4ஆம் இடத்தில் ராகு, 10ஆம் இடத்தில் கேட்டு தொழில் அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுப்பார். இடமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். தாய் வழி சொந்தங்களுடைய கருத்து வேறுபாடு நிவர்த்தியாகும். தந்தை வழி சொந்தங்களுடைய கருத்து வேறுபாடு நிவர்த்தியாகும். தேக ஆரோக்கியம் கூடும். பொதுவாக 5ஆம் இடத்தில் சனி இருந்தால் புத்திர யோகத்தை ஏற்படுத்தி, அதனால் திருமண பாக்கியம் ஏற்படுத்தி கொடுக்கும். 8ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்திலிருந்து குரு பேர்ந்து 8ஆம் இடத்துக்கு வருகை தருகிறார். 7ஆம் இடத்தில் இருக்கின்ற காலகட்டத்தில் திருமண பாக்கியம் ஏற்படுத்தும். 8ஆம் இடத்தில் குரு வந்தால் திருமணம் சொன்னால் சில குழப்பங்கள் வந்து விலகும். ஆக பரஸ்பரத்தோடு வருகின்ற இளம் தம்பதிகள் கையாள வேண்டும். ஆக 4ஆம் இடத்தில் ராகு, 10ஆம் இடத்தில் கேது, 5ஆம் இடத்தில் சனி, 8ஆம் இடத்தில் குரு முக்கூட்டு பலன்கள் எப்படி என்றால் வீடு மாற்றம் யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். சுய தொழில் அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். அரசு தொழில், தனியார் சமர தொழில்களுக்கு வருமான பற்றாக்குறை நிவர்த்தியாகும். உயர்வு ஏற்படுத்தி கொடுக்கும். செல்வ செல்வாக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். வருமான உயர்வு காரணமாக இடமாற்றம் ஏற்படுத்தி இருக்க வாய்ப்புகள் உண்டு. ஆக சுவ பலனே. 5ஆம் இடத்தில் சனி இருப்பதால் புத்திரர்களுக்கு நன்மை ஏற்படுத்தி அவர்களுக்கு தேவையான திருமண வசதி, படிப்பு வசதி எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கின்ற காலகட்டங்களாகும். 8ஆம் இடத்தில் குரு இருந்து அவருடைய பார்வை 12ஆம் இடத்திலும் 2ஆம் இடத்திலும் 4ஆம் இடத்திலும் பார்ப்பதால் ராகுவை பார்த்துவிட அந்த ஸ்தான பலன் சுபமாகிவிடும். ஆக சுப விரயங்கள் ஏற்படுத்தும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். உங்களுக்கு தேவையான வீடு வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய வீடு கட்டுதல் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏற்கனவே கட்டிய வீடுகள் தடை இருந்தால் முழுமையாக வீடு கட்டுகின்ற காலகட்டங்களாக அமையும். புதிய வீடு கட்டும் முயற்சிகள் கடன் அனுகூலமாக பலனாகும். புதிய தொழில், அடிமை தொழிலிருந்து விலகி வந்து சொந்த தொழில் செய்கின்றவர்களுக்கு ஒரு ஏற்றமான காலகட்டங்களாக. சில பேர் உணவு தொழில் செய்வார்கள். தங்களுடைய திறமையை பயன்படுத்தி உணவு தொழில், அதுவும் ஏற்றமான காலகட்டங்கள். பெண்கள் வேலைக்கு செல்வார்கள். புதிதாக பெண்கள் வேலைக்கு செய்ய முயற்சி செய்திருக்கலாம். அதுவும் ஏற்றமான காலகட்டங்கள். வருமான பற்றாக்குறை நிவர்த்தியாகும். வருமான உயரும், சேமிப்பு கூடும். நீங்கள் செய்கின்ற முயற்சி வெற்றியாகும். ஆக விருச்சிக ராசிகளுடைய வெற்றி வாழ்க்கை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் சுப பலனே. 4ஆம் இடத்தில் ராகு, 10ஆம் இடத்தில் கேது தொழில் அபிவிருத்தி ஆகும். 5ஆம் இடத்தில் சனி புத்திரைகளால் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். 8ஆம் இடத்தில் குரு குடும்ப சௌக்கியத்தையும் வருமான உயர்வையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வருமான சேமிப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வீடு வசதி யோகமாக அமையக்கூடும். பட்டக்கல்வி, சட்டக்கல்வி நுட்பங்களில் படித்தவர்கள் வெளியூர் வெளிநாடு சென்று வேலைவாய்ப்பை செய்யலாம். இன்னும் ஓராண்டுக்குள் வேலை பணி நிலைத்துவிடும். புதிய வீடு வாங்குதல், வண்டி வாகன முயற்சிகள், புதிய தொழிலை தொடங்குதல் இவையெல்லாம் சமரசமான ஒரு யோகமான காலகட்டங்கள். நீங்கள் செய்கின்ற முயற்சி, கனவு, லட்சியம் அனைத்துமே வெற்றி ஆகின்ற காலகட்டங்களாக விருச்சிக ராசி அமைய இருப்பதால் உங்களுக்கு இந்த கோச்சாரம் சிறந்த வெற்றியை தரும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.